நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அமைதியா சொல்லுங்க கேட்கறதுக்கு. அமைதி. ஆமா, என்ன அமைதி? இந்திரா நகர்ல பிளாட் என்னமோ சீப்பா வருதான். வரட்டுமே, எனக்கு என்ன? உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிளாட்டை வாங்க போறாங்களாம். 5 வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த யோசனை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா, உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா, பணத்தை கொடுக்க போறவர் நீங்க, கடைசியில தலையில துணியை போட்டுக்கிட்டு போறவன் நான். ஏன்னு நாங்க வேற நீங்க வேற நினைக்கிற? ஏன் முன்னாலேயே உன் புருஷனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குற? தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல. தப்பு தப்புன்னு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன். இந்நேரம் நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தா என் புருஷன் மேனேஜரா இருந்து ஆயிரமா சம்பாதிக்கிறதுக்கு நானும் ராணி மாதிரி ஓகோன்னு இருந்திருப்பேன். என்னடி சொல்ற? இனிமே நாங்க இங்க இருக்க வேண்டாம். எங்க பணத்தில் பிளாட் வாங்கி நீங்க பணம் சேர்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க, நாங்க இப்பவே வேற வீட்டுக்கு போயிடுறோம். ஒத்துக்கன்னு அவசரப்படாத. வீடு மாத்திர விஷயத்துல நான் அவசரமே பட மாட்டேன். நல்ல வீடா தான் பாப்பேன். நீங்க வாங்க. என்னடி இது? கணவர் வெட்ட பூதம் கிளம்புது. பூதம் கிளம்பணும்னு தானே கனதை வெட்டின நீ. கைலாத்து. அம்மாவதை நீ காத கடிப்பான அப்பா சொன்னா அந்த மாதிரியே போய் வாங்கிட்டானே. ஐயோ தாங்க முடியல. ஐயோ சினிமாவுக்கு. சினிமாவுக்கா? இனிமே நேரம் கட்ட நேரத்துல எல்லாம் வந்த கதவையெல்லாம் திறக்க மாட்டாமா. மாடு மாதிரி வளர்ந்துகிட்டு 3 வேளை தின்னுகிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணை கண்டிச்சு வளர்க்க தெரியல. ஆம்பளனா என்ன கண்டிக்கிறீங்களா? அவ போய் ஆனா 1500 வருது. நீ போய் சினிமா பார்த்தா என் கை காய்ச்சல போகுது. 4 பேருக்கு முன்னாடி அரைகுறையா அவுத்து போட்டு ஆடுற அந்த மானங்கெட்ட பொழப்பு உங்களுக்கு பெருசா போச்சுல? என்னடா சொன்ன? நான் ஆடுறதை நிறுத்திட்டா நீ சோத்துக்கு தாளம் போடுவேன். அவ்வளவு ரோஷம் இருந்தா நீ சம்பாதிச்சு போடு. நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், வெளியே போகாம. ஏய், நடுராத்துல ஏண்டி இப்படி சத்தம் போடுற? சும்மா இரு. டேய், வாயை மூடிட்டு மரியாதை அந்த வீட்ல இருந்தா இரு, இல்லன்னா போயிடு. டேய் கண்ணா, எங்கடா போற? அதான் வீட்டுக்கு பெரியவங்க சொல்லிட்டாங்கல்ல, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாப்பிட போறேன். டேய், சோறு இல்லன்னா தானா கழுத வருது. என்னங்க? உங்களை தாங்க. என்னங்க? யார் நீ? பொண்டாட்டி. ஏண்டி இப்படி ரோட்ல கத்திக்கிட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சல் போ? ஐயோ, அங்க நல்லா பாருங்க. அடியே, ஒரு தமிழ தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு நேரண்டி? யாரையா என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இத வர. ஐயோ, மறந்துட்டேன். என் வீடு ஏன் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீ யா சொதப்பல்கிறாக்கே. அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வலையில மூட்டுட்டு போலான்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ, வச்சிருக்கேன். குடு குடு குடு. இந்த வளையல் எடுத்துட்டு வரேன். வளையல் கொண்டா. ஒத்தியா? ஏய்யா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டைக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமாமா, மறந்துட்டேன். நீதான் வீட்டுக்கே முறவாசலாச்சே. நக்கலா பண்ற? சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. இது வந்துட்டுங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மவுத். எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினை ஏத்துவேன். அதானே, எங்க வீட்டுக்காரர் யாருன்னு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சுட்டு வர்றா. இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாயை திறந்தாதே எல்லாரையும் குழப்பிடுவீங்களே. மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குது. ஆமா, சகுனம் நல்லா இருக்கான், வாங்க. பசு வருது. அங்க நில்லு. பசு இல்ல, இது எருமை. போங்க மாப்பிள, போங்க. வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. கண்டுபிடி வருது. அது கண்டுபிடிச்சா சரி நாய்.
அது சொல்லினாய் இல்ல நீதான் சொல்லினாய். நானா? என்ன வேலைக்கு போக விடாம பண்ற நீ? ஒப்ப ஒரு பூனைக்குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரிச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ உள்ளே. ஆண்ட நீங்க போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா, என்ன சார்? கல்கண்டு வாங்கிட்டு வந்தியா? வாங்கிடுறேன் சார். தங்கராஜா, என்ன சார்? குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கிடுறேன் சார். டேய் தங்கராஜா, என்ன சார்? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுறோமா? நல்லா கதை கிழிஞ்சது போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தோமா, லெக்சரை ஓபன் பண்ணோமா, வேலையை பார்த்தோமான்னு இல்லாம ஒரு ஆளு கல்கண்டு கேட்கறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேட்கறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கினான்றீங்க. பாவிகளா, வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீரணமாவதோ? யோ, இன்னும் அழட்டிக்கிறேன். இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடு. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்துட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க. சார், உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன், சரி, ஒரு இன்லாண்ட் கவர், இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்குடா. அறிவு கெட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சு போன பேட்டா செருப்பால் அடிப்பேன். சார், இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற ஒரு தலையிறது உண்மைதான். அவன் யாருன்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பால் அடிக்கிறன்ற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன். சார், உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். ஏனிகாவ், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போற. அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறோம். நீங்க எங்க இருந்தாவது வாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தோம்? கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம். நடத்துனீங்களா? இல்லையே. ஏன்? வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை. ஓஹோ, இத டாக்டர் வீடுன்னு நினைச்சீங்களா? மருந்து வேணுமா? உங்கள் மகள் தான் வேண்டும். மகளா? தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம். அவ ஆடாத ஆட்டமா? சூதாட்டம், பித்தலாட்டம், அடச்சே, காலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம். கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை. அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கிறது. இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது. அடாடாடாடா, அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆடி ஆடி கட்டினது. ஆடி மாதத்தில் கட்டியதா? ஐப்பசியில் திறந்தது. ஆஹா. முதல்ல இத திறங்க நீங்க. திறக்கட்டுமா? ஏற்கனவே பல பேர் திறந்தது. அது என்றால் பழசு போல இருக்கிறது. ஆல்பம், ஆல்பம். மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன சேலையே காணவில்லை? அட, நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். அமெரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். ஸ்வீட்டி. எப்படி என் மகன் மாதிரி வருது? என்ன உடை, என்ன நடை, என்ன கீட்டை. இதுல இருந்து அவன் நடனத்தை பத்தி நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. முடிவே பண்ணிட்டேன். இனி எனக்கு நடனத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல். சொல்கிறேன். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான். அடச்சை. ராமனை எங்கயா தூக்கி சென்ற? சீதை ஐயா. எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறான். நீ கண்டதை தூக்காத வை. அப்படி அவன் எதில் தூக்கி கொண்டு செல்கிறான் என்றால் புஷ்பக விமானத்தில். நான் என்ன சொல்ல வேண்டும்? ஐயோ, பிள்ளைகளாம், இது போதும். வாயைத் திறந்தால் வருகிறதே. அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம், பணம். நில்லு. என்ன? இது பணம் இங்கே, பாடம் அங்கே. எங்கே? மேடை. அம்மா,
ஐயா போயா போயா என்ன நான் சொல்லி கிடக்க காது உள்ள நீதான் போடல போடுறவங்களை ஏன் கெடுக்கிற போயா இந்த வீட்டுல நான் வச்சதான் ஐயா சட்டம் நான் சொல்லாம இந்த வீட்டுல யாரும் காசு போட மாட்டாங்க தப்பு மாமா. தருமம் தலை காக்கும். உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 5 பைசாவையாவது போடுங்க. இங்க போ ஏயா அறிவிக்காய உனக்கு இன்னைக்கு விக்கிற விலைவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு? எங்க பிச்சைக்கார மகநாட்டுல 10 பைசா கம்மி வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற? என் அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 13,500 ரூபாய் வச்சிருக்கேன். ஏக்காளி நான் தான் பிச்சைக்காரன்னா என்னோட பிச்சைக்காரனா இருக்கிறிய வச்சுக்காத அனாதி. வரேன் சார். நல்ல தீர்க்காயுசா வாப்பா. உன் நேரம்டா. அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா? எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள. ஒட்டு செய்றீங்களா? நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால 2 பக்கம் ஓட்டை போட்டு கைத்து கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க. மாமா என்ன உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன். சொல்லு. நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்துருக்கல. டேய் மாப்பிள, நான் ஊடு ஊடா அலையறதுக்கு முன்னால உன்னை நான் இந்த ஊட்ட விட்டே வேச்சேன். ஏண்டா டெலிவரி கொடுத்தா உடைச்சது நிக்கிறியே, நல்லா இருக்குதா? கை தவறி விழுந்துருச்சு முதலாளி. எப்படி விழும்? உடம்புல பயம் இருந்தா விழுமா? அதுக்காக என்ன ஊரை விட்டு ஓட சொல்றீங்களா? அவன் நகை நட்டோட பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான். ஏமாந்த முதலாளி கிட்ட லட்ச லட்சமா தட்டிட்டு ஓடுறான். ஆப்டால் இந்த உடஞ்ச கடிகாரத்தை எடுத்துட்டு நான் ஓடுனேன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. பேசாததான் நாய். அறிவு கட்ட நாய், சொரண கட்ட நாய், புத்தி கட்ட நாய். உனக்கு இடம் கொடுத்தா தப்புடா நாய். வெளியே போடா நாய். ஏண்டா நாய்னு சொன்னா நாயாவே ஆடுவியா? நான் உங்க வீட்டு நாய் முதலாளி. உடைச்சிட்டான் ஆளுக்கு ஒண்ணா உடைங்க. எனக்கு ஒரு ஆத்திரத்துல அவர் வீட்டு ஜாமா அவரே உடைக்கிட்டு நம்ம வெளியே நின்னு வேடிக்கை பார்ப்போம். வா. சரிண்ணே. அடி முன்மாவும் கண்ணுலே மையி, யாரு வெச்ச மையி? இது நான் வெச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனியப்பா உன் மூஞ்சில என் கை, இது யாரு வச்ச கை? இது நான் வச்ச கை. சோமாரி. என்ன மாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது? மோர் சிலுப்பனியா? மாப்பிள்ள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவாருன்னு சிரிப்பு கிடக்குறேன். எனக்கு வெண்ணையும் வானா நெய்யும் வானா. நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள்ள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன் வாழைத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்கிற மாப்பிள்ள. முட்டை இருக்கு உனக்கு? வரவழி யார் வெட்டியாவது அழகாக்கிற கோழி இருக்கா? அதை எடுத்து பக்கல்ல வை. அந்த சூட்ல முட்டையை போடும். முட்டையை வறுத்திய வாயில போடு, கோழி தூக்கி கூண்டுல போடு. இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்டுல இவன் வச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலுக்குமா இவன் ஒரு கை பார்க்கல. கட்ல பீரோ மிக்ஸி நல்ல கிரைண்டர். முதல்ல வேலை கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்தா இப்படி வண்டி தலை வச்சிட்டீங்களே. கையடா ஏடா கைய போட அந்த பக்கம். எம்ஏ படிச்சவன்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கியூல நிக்கிறான். ஏதோ ஒண்ணு பார்த்து பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமிரா? சரி கோச்சிக்காதீங்கண்ணே. இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டியை தள்ளிட்டு வா. நாளையில இருந்து கலெக்ஷன் பாரு. நான் வீடு வீடா பாக்குறேன். புது கொடுத்தன வரேன்னாங்க, இன்னும் ஆளே காணோமே. கலெக்ஷன் வாரிக்கோ. அம்மா ஃபேன் இருக்கு, பீரோ இருக்கு, கட்டில் இருக்கு. உங்களுக்கு போட்டுருவோமா? வேணாங்க, எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. மூஞ்சிய பார்த்தாலே தெரியல இதெல்லாம் வாங்குற கேஸா? என்னங்க அண்ணே புருஷன் ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு? இருக்காரு. இருக்காரா? வாடா, வாடா. சார் கட்டில் இருக்கு, பீரோ இருக்கு. வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க. உள்ள கூட வைங்க. அண்ணே கலெக்ஷன். நீ வந்த அதிர்ஷ்டம். எடுத்துட்டு வா. நான் வந்த விஷயம் தானே, எடுத்துட்டு வாங்க. ஏய், நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். எடுத்துட்டு வா. வெயிட்டா அதெல்லாம் தூக்கிட்டு போறேன். வெயிட் இல்லாத நீ எடுத்துட்டு வா.
வெய். இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க? மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க? தவணையா? அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தன வரலையா? குடித்தனமா? யோ, என்ன கிண்டலா பண்ற? யாரையா சுத்த முட்டாளா இருக்க? யாரா முட்டாளே? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அது நான் தான்டா. காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தன வரதா காலையில சொன்னாங்க. வண்டியும் சாமானோட வந்தீங்க. இறக்குன்னு சொன்னேன். ஏயா வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? யாரா பைத்தியம்? நான் இல்ல. நான் இல்லையே. அப்ப அதுவும் நான் தான்டா. நீ வந்த ராசி, நான் முட்டாளு, நான் பைத்தியம்னு இது சொல்லுது. ஏய் திருச்ச, காலையில பல்லு விளக்குன. ஆள் இல்லாத வீடு பூந்தோம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம். மரியாதையா 2 ஜாமான் எடுத்து போய் வண்டியில வை. இதுக்கு சிரிக்க மாதிரியான கேஸ் போல இருக்கு. கடிக்கிறதுக்குள்ள போயிடுவோம். ஏய், கிட்ட வராத. அறிவட்டவள போன மாசம் தான் 2 பேரை கடிச்சது. கடவுள் புண்ணியத்தால இந்த மாசம் யாரையும் கடிக்கல. ஒன்னதான் பூட்டி வைன்னு சொல்றேனே, கேட்க மாட்டேங்கிற பிளடி ஃபூல். நானாவது போய் பூட்டுறேன். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பருப்பு கடையணும் பாயாசம் வைக்கணும்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? முதல்ல தேங்காயை பிழிஞ்சி பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்டே வேற தாங்க. இந்தாங்க பிடிங்க. நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? என்ன அழுக்கு எடுக்க போறியா? வாலிப பசங்க வேலி எல்லாம் தாண்டக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா? நான் எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன். கோலியில குண்டா? என்னங்க சொல்றீங்க? ஏதோ கிணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குதே. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல. தாயே, அடி பாவி மவளே,
இந்த மாதிரி அக்கிரமம் பண்றியே இதோ பாருப்பா முதல்ல தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ என்னங்க தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ ரொம்ப தாராளம் காதுதான் இல்ல அறிவுமா இல்ல பழையபடி பின்பக்கமா போறிய பனியன்லாம் போடக்கூடாதா இது தேராது ஏட்ரா என்ன சுருங்கின்றா மூதேவி அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும் ஐயோ பொசிக்கிடுங்க இது கடிக்காத இது என்னத்தான் கடிக்கும் நீ பயப்படாத எடு என்னது காதுடுறானா கரிச்சி படுக்கிற வேகப்படாம அப்படியே அமுக்கிடணுங்க மூதேவி ஓங்காதுரா எது பட்டா என்ன நான் வரேங்க பூமுட்டை இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா நானு நீங்க வித்துருங்க இதை எவன் வாங்குவான் நாய்க்கு தான் போடணும் அது வேற திங்கிதோ இல்லையோ சும்மா இருங்க பாக்கெட்ல போட்டுருங்க ஏங்க அவனுக்கு காது இல்ல உங்களுக்கு மூளை இல்ல வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவனை போ சொன்னா எப்படி போவான் நீங்க போய் திறந்து விடுங்க நீ துறையன் போய் நீங்க போய் திறந்து விடுங்க அட என்னங்க இதுலயா தகராறு யாராவது திறந்து விடுங்களேன் சரி வா நானே திறக்கிறேன் திறந்து அசந்து போச்சு கதவே எடுத்துடணும் வாடி வாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது